தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் இந்த இடத்திலே தெளிவிக்கிற ஒரு வார்த்தை, உன் கண் விளக்காய் இருக்க வேண்டும். விளக்கு செய்கிற காரியம் என்ன? அது வெளிச்சம் கொடுக்கிறது. அது வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது எல்லாருக்கும் நன்மை பயக்கும் விதமாய் அது காணப்படுகிறது. காணாதவர்களுக்கும் கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு வழியை அல்லது அதற்குரியதான சூழ்நிலைகளை இந்த விளக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கண் வெளிச்சமாய் அது காணப்பட வேண்டும், விளக்காய் அது காணப்பட வேண்டும். அப்போ உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் அது எப்படி மாறுமாம்? வெளிச்சமாய் மாறும். உன்னுடைய கண்கள் அது தெளிவாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களை பார்க்கிற விதங்கள் ஆனாலும் சரி, மற்றவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய கண்களில் இருக்கிறதான உத்திரங்களை காண்கிற விதங்களானாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ பார், பின்பு மற்றவருடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை நீ பார்க்கலாம். அப்போ அந்த கண்கள் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்தவர்களை பார்ப்பதற்கு, அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதற்கு, அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவதற்கு நேராய் அது கொண்டு போய் விடுகிறது. சீக்கிரமாக நம்முடைய கண்ணினால் ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை ஜட்ஜ் பண்ணிடுறோம், அவர்களை நியாயம் தீர்த்து விடுகிறோம். இல்லை, கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாதிருப்பாயாக. கண்களில் பார்க்கிறபடி நீ தீர்ப்பு செய்யாத. உன் கண்ணை வைத்து மற்றவர்களை எடை போடாத. கண்களினால் மற்றவர்களை குறை கூறாத, மற்றவர்களை குற்றம் சாட்டாத. ஆண்டவர் அழகாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ உன் சரீரம் எப்படி இருக்கட்டும்? வெளிச்சமாய் இருப்பதற்கு உன் கண்கள் விளக்காய் காணப்படட்டும். அந்த விளக்கு உன்னில் இருக்கிற சரீரத்தை வெளிச்சமாக்கத்தக்கதாக, அது எல்லோருக்கும் பலன் கொடுக்கத்தக்கதாக, எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, மற்றவர்களும் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தத்தக்கதாக. ஆமென். மற்றவர்களும் உங்கள் வெளிச்சத்தை பார்த்து அவர்களை தேடிக்கொள்ளுகிற அளவிற்கு, அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சுபாவத்தில் இழந்ததை அவர்கள் கண்டுபிடிக்கிற அளவிற்கு உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கட்டும். எப்போ? உன் கண்கள் விளக்காக இருக்கும்போது சரீரம் வெளிச்சம். சரீரம் வெளிச்சமாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருப்பார்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னில் இருக்கிறதான வெளிச்சம் அது இருளாகாதபடிக்கு, என்னில் இருக்கிறதான வெளிச்சம் அது இருண்டு விடாதபடிக்கு, அந்த வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க என் தேவனீர் உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி கண்கள், ஆண்டவரே, அது விளக்காய், அந்த விளக்கு சரீரத்திற்கு வெளிச்சமாய், அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாய், மற்றவர்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் தேவனீர் மாற்றி அமைப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உன் கண்கள் விளக்காய் இருந்தால், உன் கண்கள் விளக்காய் இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாய் இருக்கும். மற்றவர்களை இருண்ட விதத்தில் பார்ப்பதல்ல, மற்றவர்களை குறை கூறி பார்ப்பதல்ல, மற்றவர்களை ஏளனமாய் பார்ப்பதல்ல. உன் கண்கள் தெளிவாய் அவர்களை பார்க்க கடவது. வெளிச்சத்தை காண ஜனங்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. God bless you. God bless you.